மாத்தி மாத்தி லைன் வராங்க. இந்த பக்கம் ஒரு லைன், இந்த பக்கம் ஒரு லைன். அவரும் லைன்ல தான் பின்னாடி வந்தாரு. அவனை இந்த லைன்ல வந்தாரு. சொல்ல ஒரு இதாரா மழை வந்துச்சு அப்பா. ஐயோ ஒரு நாளைக்கு 300லேருந்து 400 பேருக்கு குடிப்போம். ஆமாம். என்ன சாப்பாடு தருவீங்க? தக்காளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், அது மாதிரி தான். அப்போ சாப்பாடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மெடிசனும் கொடுக்குறோம். அப்படிங்களா? அவங்க புண்ணு, அவங்க வியாதி, அவங்க எல்லாம் புண்ணு எல்லாம் கழுவி அதுக்கு மருந்து போட்டு எல்லாம் போட்டு தானே. இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணி கோயம்பேடில் ஸ்டார்ட் பண்ணி வேப்பேரி வரைக்கும் சேரும். அப்படிங்களா? டெய்லி தினத்துக்குமே. சண்டே ஞாயிற்றுக்கிழமை லீவு. எப்படி இருக்கு உங்களுக்கு? எப்படி உங்களுக்கு வந்துட்டு அது சில பேர் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அப்படிங்களா? சில ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அப்புறம் அதை நான் ஒரு தனியாக வாழ்த்தேன். யாரும் ஃபேமிலி கிடையாது. அதனால செய்யறதுக்கு அப்படி ஈஸியாக செஞ்சுருக்கேன். ஓகே. எந்த வயசில் உங்களுக்கு தோணுச்சு இது மாதிரி செய்யணும்? இது வந்து நான் சின்ன வயசுல, அதாவது ஜனங்களுக்கு இந்த எழுப்பது ஜனங்க இந்த ரோட்டோட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நன்மை செய்யணும். அதை இந்த பேப்பர் ஒர்க்கிங்கோ, பிச்சைக்காரர்களோ, வியாதி இருக்கிறவங்க, தொழுநோயாளிகோ, லெப்ரஸியோ, பெரிய ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஜனங்கள் செய்யணும். இது எப்படி உங்களுக்கு தோணுச்சு இது மாதிரி செய்யணும்னு? நீங்கள் எப்படி உங்களுக்கு வந்துட்டு வருமானம் வருது? உண்டாதான். சரி சரி. எதுவும் இருந்தல. ஆனால் அந்த சிறு வயசுலேருந்தே இந்த ட்ரைபல்ஸு அந்த ரோட்டோட்டில் ஜனங்கள் மேலே ஒரு பாசம், ஆட்டோமேட்டிக் ஒரு பாசம் கிடைக்கிறது. அதான் இந்த சின்ன ஸ்கூலில் படிச்சிருப்போது ஈவினிங் ஸ்கூல் டைமில் இந்த லீவ் நாட்களில் இந்த ஜனங்களுக்கு செய்வோம். அது அந்த டீ ஸ்டேட்டில் இருக்கணும். கோயம்புத்தூர் நீலகிரியா ஊட்டியா? ஊட்டியில் இருக்கிறப்ப உங்களுக்கு வந்துதா? ஆமாம். கோயம்புத்தூர் சொன்னீங்களே? கோயம்புத்தூரில் நேற்று வந்து கோயம்புத்தூர் வால்பாறை இருக்கிறது. அங்கே இந்த வால்பாறையில் வந்து இந்த மலையில் ஹில்ஸ் வந்து காடர்கள் ஒரு ஜாதி இருப்பாங்க. அப்போ ஜனங்களுக்கு வந்து போய் காடர்களுக்கு வந்து அவங்களுக்கு படித்து சொல்லி கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேம்பாட்டு பணிகள் செய்து வந்துடும். அப்போ அதே இன்ட்ரெஸ்ட்டு இப்போ சென்னையிலுமே இன்னொன்று ஆரம்பிச்சிங்க. உங்களுக்கு வருமானம் எப்படி வருது? வருமானம் இது வந்து மெயினாக இருக்கிறப்போ இது ஒரு சோசியல் மற்றும் ஒரு கடவுள் சார்ந்த பணி இது. அது கரெக்டு தான் சார். சோசியல், நான் கூட சோசியல் ஒர்க்கர் தான். வருமானம் எப்படி வருது? அதான் சொல்லும்போது இல்லை ஸ்பான்சர் பண்ணுவாங்க, ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அது நாங்கள் செஞ்சுருக்கோம். உங்கள் பேர்? என் பேர் ஆர்டி மார்க்கஸ்ன்னு பேர். ஓ தேங்க்யூ. இப்போ முகப்பேர் பன்னீர் நகர்.